ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீத்து டிடிஎஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு கீத்து டிடிஎஸ் அப்படின்னா என்னன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். கீத்துன்றது என்னோடய பேர். என்னோடய பெயரில் வந்து பாதி. ஸோ டிடிஎஸ் அப்படின்னா டீனா தீனான்னு அர்த்தம். டி வந்துட்டு தன்மையா, மியா குட்டி பேர் வந்துட்டு தன்மையா. தன்மையா அப்படின்னா பாப்பா வந்துட்டு கொரை மாதம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, 6 மாதத்தில் பிறந்ததுனால தன்மையானா மறுஜென்மம் அப்படின்னு அர்த்தம். அதனால் பாப்பா பேர் வந்துட்டு தன்மையா. என்னோடய பேர் வந்து முழு பெயர் வந்து சங்கீதா. அதனால் கீத்து டிடிஎஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்டதுக்காக இந்த விளக்கம். இன்றைக்கி வந்துட்டு பாப்பாவோட ஸ்கூலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஏன் இன்றைக்கி வந்து பாப்பாவோட ஸ்கூலுக்கு நான் வந்தேன் அப்படின்னா, மியா குட்டி வந்துட்டு ரொம்ப நாளாக ஒரு நாளாச்சும் என்னை ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு போமா, எனக்கு ஆசையாக இருக்குது, எல்லாரோடைய பேரண்ட்டுமே வராங்க, நீ மட்டும்தான் வரமாட்டேங்கிறன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் பாப்பா வந்துட்டு ரொம்ப ஏங்குறா. என்னால் வந்து போயிட்டு கூட்டிகிட்டு வர்றதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா பாப்பா வந்துட்டு 2 பேரையும் ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு மறுபடியும் வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு என்னோடய டைலரிங் பார்க்குறதுக்கு எனக்கே டயர்டாயிடுது. காலைல 8:45க்கு வேன் வரும். அனுப்பி வச்சுட்டு திரும்ப 4 மணிக்கெலாம் ரிட்டன் வந்துடும் வேனு. ஸோ அதுக்குள்ளே என்னுடைய ஒர்க்கை முடிக்கிறதுக்கே என்னால் முடியலை. அதனால் நான் கூட்டிகிட்டுலாம் வரமாட்டேன். எப்போவுமே வேனில் தான் வருவாங்க. இருந்தாலும் மியா குட்டி ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தா, ரொம்பவும் ஆசைப்பட்டாளா. எனக்கும் வேப்பூர் போகிற வேலை இருந்துச்சு. வீட்டில் வந்துட்டு மளிகை ஜாமான் இல்லை. அதனால சரி பசங்களை ஃபஸ்ட்டு அழைச்சிட்டு அப்புறமா கூட்டிகிட்டே போகும். நானும் எங்கேயுமே அதிகபட்சம் கூட்டிகிட்டே போக மாட்டேன் பசங்களை. மியாவுக்கு வந்துட்டு டஸ்ட் அலர்ஜி ஒத்துக்காது, எனக்குமே ஒத்துக்காது. எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால டஸ்ட் அலர்ஜி ஒத்துக்காது. அதனால் அதிகபட்சம் நான் வந்துட்டு வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிடுவேன். வெளியில் போகவே மாட்டேன். ரேர் தான். ஆனால் இம்பார்ட்டன்ட் போய் தான் ஆகணும் அப்படின்னா நான் கம்பல்சரி போயிடுவேன். ஸோ இப்போ வந்துட்டு பசங்களை கூட்டிகிட்டு நான் கிளம்பிட்டேன். அங்கே வந்துட்டு கேட் பாஸ் வாங்கினா தான் வெளியில் போக முடியும். அதனால் 2 பேருக்கும் கேட் பாஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். மியாவுக்கு வந்து எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு தெரியாது, வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறேன்னு நினச்சிட்டே இருந்தாங்க. ஆனால் போகிற நீட்டுக்கும் அம்மா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். நீங்கள் வந்து எல்லாருமே கேட்குறீங்க, நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை டீச்சரா அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ டீச்சர்லாம் கிடையவே கிடையாது. நான் வந்து வீட்டில் டைலரிங் பார்த்துட்டு பசங்களை பார்த்துட்ருக்கேன். ஆனாலுமே நான் ஒர்க் பண்ண ஸ்கூல் தான் எஸ்ஆர்எம் ஸ்கூலு. எப்படி சொல்கிறது, மேரேஜுக்கு முன்னாடி நான் எஸ்ஆர்எம் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணேன். பட் இந்த ஸ்கூல் கிடையாது. இது வந்து புதுசாக கட்டி இருக்கிறது. நான் வந்து ஓல்டு ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். 2010 to 12 வரைக்கும் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம்லாம் நான் ஒர்க் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்துட்டு சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ வந்துட்டு இது நியூ ஸ்கூலு. ஸோ நான் ஒர்க் பண்ண ஸ்கூல்லையே என் பசங்க படிக்கிறாங்க அப்படின்றதுனால எனக்கு பெருமை. அதனால் தீனாவுக்கு கிளாஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அந்த மேம் வந்து என் கூட ஒர்க் பண்ணவங்க. ஸோ சடனாக என்னை பார்த்ததுமே ஒரே ஷாக்கிங் அவங்களுக்கே. நீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு வந்து ஹிந்தி மேம் அவங்க, எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஹிந்தி மேம் அவங்க. ஸோ ஹிந்தி மேம் மட்டும்தான் நாங்கள் ஒர்க் பண்ணதுலேருந்து இன்னமும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மீறி ஒரு சில ஸ்டாஃப்லாம் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு பிடிச்ச எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த ஒரு மேம் வந்து பார்த்திங்கன்னா உமா மிஸ்ஸுன்னு சொல்வேன். எனக்கு வந்துட்டு ஸ்கூல் ஒர்க் பண்ணக்குள்ளே எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஒரு மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல மேம் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லக்குள்ளே, உனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்லாத, உன்னை நீ ஃபஸ்ட்டு வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்கரேஜ் பண்ண ஒரு மேம் அப்படின்னா கடைசி வரைக்கும் சொல்வேன் உமா மேம். எனக்கு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உமா மேமாக இருந்தாங்க. அப்புறம் எனக்கு ஒரு சிஸ்டராகவே அவங்க மாறிட்டாங்க. எனக்கு சமைச்சிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த டைமில் சொல்கிறேன், வீடியோ பார்க்குறாங்களா என்னன்னு தெரில. கண்டிப்பாக மேம், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு வழியாக வந்துட்டு பசங்களை கூட்டிகிட்டு நான் மளிகை ஜாமான் வாங்க வந்துட்டேன். லாஸ்ட் ஒரு 3 மந்த்தாக நான் இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன் மளிகை ஜாமான். அரிசி வந்து இவங்கக்கிட்ட ரொம்பவே எனக்கு நல்லா இருக்குது. இப்போ 3 மந்த்தாக நான் வாங்கிட்டு இருக்கறனால ரொம்பவே நல்லா இருக்கு. மியா குட்டி வந்து ஏதோ பார்த்துட்டு கேட்குறாங்க. அது வேணுமா? அது என்னது இது? உனக்கு கிளாஸுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. இரு
சரி இந்த வச்சுக்கோ. சரி எவ்வளோ பார்க்குறேன்? அவ்வளோதான். வந்தாண்டு வா போ. தினா உனக்கு பேட்ரி கேட்டல, வாங்கிக்கோ. அப்புறம் இது ஏதோ பென்னு அந்த மாதிரி கேட்டல, அது வாங்கிக்கோ. ஏய் பால் வேணுமா? வீட்டில் இருக்கிறது போதும் தினா, வேறு எதனா வாங்கிட்டு வா. பாலை வை. அம்மா பச்சை கலர் பால் வா. ஏய் போகலாம் வாங்க. என்னது பரிசு? ஆ சரி ஓகே, பில் எடுத்துகிட்டு வந்துக்கிறீங்களா? எனக்கு கால் பண்ணிட்டு வாங்க. ஆ சரி வீட்டுக்கு போகலாமா? ரொம்ப ஜாலியா இருக்கு. என்ன இருக்கு? ஜாலியா இருக்கு. ஜாலியாக இருக்கா? பாப்பா பயப்படுவோம் மியா தீனா. விழுந்துடாத. ப்ளீஸ்மா மியா ஃபர்ஸ்ட் இப்போ இதுல அங்க வாங்க வா. இப்போ இதுல ஏறி உட்கார், டக்குனு ஏறி உட்கார். சேலம் சின்ன சேலம் வாங்க வாங்க. சின்ன சேலம் வாங்க. ஏறி உட்கார். அம்மா ஆட்டி விட சொல்ல. ஏறி அம்மா நான் ஆட்டி விடுறேன். சின்ன சேலம் சின்னதே அண்ணன் வேலை. அப்படியா? சரி அப்படியா? ஏய் விழுந்துடாத, உட்காருதினா உட்காரு. சரி மியா பார்த்து. இரு மியா இரு, ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஐயோ பார்த்து. ஏஞ்சிரி என்னாச்சு? அடிபட்டுருச்சா? ஃப்ரண்ட் கேம் பயப்படாத மியா, பயப்படாத. விடு விடு, ஸ்டாப் பண்ணு ஸ்டாப் பண்ணு. இந்த மியா எதுக்குமே பயந்துட்டே தான் இருக்கும். மியா பூஞ்ச காமிங்க. மியா அதுல உழுந்துருவாடா. அதுல ஜாலியா இருக்கு. கை கால் முறிஞ்சிரும். அங்க பாரு, உங்க வேன் போகுது பாரு. வா வா, பார்த்து இறங்கு. ஐயா அப்படி போகக்கூடாது, விழுந்துருவீங்க. இப்படியே வா மியா, இப்படி வா மியா.
வந்து உட்காரலாம். அங்கே கவுனி பக்கத்துல. சரி போலாமா? அப்படியே நான் அப்படி போறேன். போலாமா? ஹாப்பியா தீனா? தீனா ஹாப்பியா? ஹாப்பி மியா ஹாப்பியா? சரி போலாமா? மியா போலாமா? ஹாப்பியான்னு கேட்டா ஹாப்பி நியூ இயரா? ஹாப்பி சரி வாங்க, எனக்கு வேலை வேற இருக்கு. எங்க அம்மா கூட்டிட்டு போலன்னு சொன்னாங்க. இப்பதான் கூட்டிட்டு போனாங்க. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆமாங்க, மியா குட்டி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்களாம். ரொம்ப நாளாகவே வேன் வந்து மெயின் ரோட்டில் தான் போயிட்டு வரும். ஸோ சைடில் தான் இருக்குது. அதனால் பார்த்துட்டு போவோம் பார்த்துட்டு வரவுமாவே இருந்தாங்களா. வீட்டில் வந்துட்டு ஒன் டைமாவது கூட்டிகிட்டு போமான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் நான் கூட்டிகிட்டே போகல. அதனால தான் அவங்கக்கிட்ட சொல்லாமல் சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போனேன். 2 பேருமே ரொம்ப 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 ஹாப்பி. ஸோ அதை பார்த்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். என்னோட பசங்களோட சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு ரொம்பவே முக்கியம். இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.